மடங்கு அதிகமாக 65 ஏமா இருக்கிறாங்க. எந்த உலோகத்தை எந்த உலோகமாவும் என்ன செய்யலாம்? இப்ப அணு கண்டுபிடிச்ச பிறகு, அணுவை பிளக்கலான்னு கண்டுபிடிச்ச பிறகு அது அதுக்குரிய அளவுல அந்த அணுக்களை சேர்த்தோம்னு சொன்னா இரும்பு தங்கமாவும், தங்கம் வெள்ளியாவும், வெள்ளி பித்தளையாவும் என்ன வேண்டாலும் ஆகலாம். அந்த மாதிரி ஆக முடியுமே தவிர இப்படி ஆக முடியுமா? மண்ணள்ளி போடுறான், தங்கத்தை எடுத்து காட்டுறான். நம்ம நெசம்னு சொன்னா நம்ம எப்படி சிந்திக்கணும்? மண்ணை தங்கமாக்குறான்டா, இவன் இப்படி இருக்கிறான், இது இந்த தேவையில்லை, இந்த வேலை அவனுக்கு தேவையில்லையா? இதுக்குன்னு ஆளை சம்பளம் வச்சுக்கிட்டு சோறு திங்கிற கூட கஷ்டப்பட வேண்டிய இருக்கிற டெல்லியில உட்காந்துட்டு என்ன செய்யலாம்? டெய்லி ஒரு 5-5 கிலோ மண்ணை தங்கமாக்கிட்டு இருந்தா எங்க போய் நிற்பான்? உலகத்தை வலிக்கு வாங்கிடுவானுங்க. அப்படி செய்ய வேண்டியதானே? அது நடக்கல. வேற என்னது? 2 பாக்ஸ் வச்சிருப்பான். கீழ் பாக்ஸ்ல வந்து தங்கத்தை வச்சிருப்பான், மேல் பாக்ஸ்ல காலியா வச்சிருப்பான். மேல் பாக்ஸ்ல மண்ணள்ளி போடுவான், மூடி எடுக்கும், அப்படி சேர்த்து தூக்கிட்டு போயிடுவான். உள்ளுக்குள்ள உள்ள பாக்ஸ்ல தங்கம் ஆல்ரெடி இருக்கும், போட்டு இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? மண்ணை போட்டா தங்கத்தை காட்டினாரு. இப்படி சில செட்டிங்கள் பண்ற மாதிரி செய்யலாமே தவிர மண்ணை தங்கமாக்க இயலாது, கழுதை உரையாக்க இயலாது, உசுரோட சாவடிக்க இயலாது. சாவடிச்சவன் உசுரோட சாவடிக்கலாம். அது நானும் செய்வேன், அவர் என்ன செய்யும்? நானும் செய்வேன். அது மேஜிக் உள்ளவர் தான் செய்யணுமா? உயிரோட உள்ளவராக சாவடிக்கலாமே தவிர செத்தவர் உசுரோட ஆகிறதா மேஜிக் காட்டணும். அப்படி செய்ய முடியுமா? முடியாது. அவனுக்கு முடியும், அவனுக்கு முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும் கேட்டா, நெசமா அப்படி செய்யறான் என்ற தோற்றத்தை உண்டாக்க முடியும். ஒரு தடவை இந்த மாதிரி உயர்ந்த ஹை லெவல்ல நடத்தக்கூடிய அந்த மேஜிக் ஷோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு சில விஷயங்கள் வழங்கினேன். தந்திரங்களை இப்படி பண்ண இயலும், தந்திரங்களை இந்த மாதிரி பண்ண முடியும், மனுஷனால் என்ன செய்ய முடியும்? நம்ம கண்களை மயக்கிற முடியும் அப்படின்னு விளங்கிக்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நீங்க விளங்கிக்கணும். சிகருங்கிறது இதுதான் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒண்ணு. அடுத்தது வந்து இன்னொன்னு கவனிக்கணும். இப்ப இறைவனுடைய தூதர்களாக அல்லாஹ் வந்து நபிமார்கள் அனுப்புறாங்க இல்லையா? அனுப்பினவன அவங்க தங்களை இறை தூதர்கள் மக்கள்கிட்ட சொல்றாங்க. நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ப மாட்டேன்ற உடனே அந்த மக்களுக்கு இறைவன் அற்புதத்தை கொடுக்குறான் நபிமார்களுக்கு. அவங்க என்ன செய்யறாங்க? கைத்தறியை பாம்பாக்கி காட்டுறாங்க, அல்லது வந்து குருடருக்கு பார்வையை கொடுத்து காட்டுறாங்க. இப்படி ஏதோ ஒண்ணு மூசா நபி, ஈசா நபி ஒருத்தரும் ஒரு அற்புதத்தை செஞ்சாங்க. இந்த அற்புதத்தை செய்த உடனே அவர்கள் அதுக்கு என்ன மறுமொழி சொன்னார்கள்? அதான் கவனிக்க வேண்டிய விஷயம். நபிமார்கள் அற்புதம் செய்யும் பொழுது அற்புதத்தை பார்த்தாங்க அந்த மக்கள். மூசா நபி அற்புதம் செஞ்சாங்க, அதை பார்த்த மக்கள். ஈசா நபி அற்புதம் செஞ்சாங்க, அதை பார்த்த மக்கள். லூத் நபி அற்புதம் செஞ்சாங்க, அதை பார்த்த மக்கள். நூஹ் நபி அற்புதம் செஞ்சாங்க, அதை பார்த்த மக்கள். என்ன கமாண்ட் அடிச்சாங்க குர்ஆன்ல இருக்குது. ஏன்னா அதுல ஒரு பாயிண்ட், அதை சிகரை பத்தி புரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அடிச்சாங்கன்னு கேட்டா, உதாரணமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அற்புதத்தை செய்து காட்டின உடனே 7வது அத்தியாயம் 109வது வசனத்தில் காலல் மலவு மின் கோமி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய சமுதாயத்து பெருமகர்கள் சொன்னார்கள், மூசா நபி அற்புதம் செஞ்சவன சொன்னார்கள், இன்னஹாதால சாஹிருன் அலீம், இவர் திறமை மிக்க ஒரு சாஹிர் தான், திறமையா சிகிர் செய்யற ஆள் தான் அப்படின்னாங்க. அப்ப மூசா செஞ்சது நெசந்து சொல்றானா பொய்ங்கிறானா? அதனை மறுக்கிறது தானே சொல்றான். இவர் நெசமாவே மாத்தி காட்டிட்டாருன்னு சொன்னா அவரை இறை தூதரை ஏத்துக்குவான? அவர் வந்து கைத்தடியை பாம்பாக்கி காட்டுறாரு, அவன் அதுக்கு ரிப்ளை சொல்றான், இது மந்திரம், நீ தந்திரம் பண்ற சாகிரு. நீ அவ சாகிருக்கு என்ன அர்த்தம் விளங்குதா? சாகிருன்னா இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுற, இதை நம்பிக்கிட்டு நான் உன்னை தூதர் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவர் நெசமா செய்ததாக நம்பி இருந்தார்களே. ஆனால் சாகிர்னு அந்த வார்த்தையை போட்டிருக்க, சாகிர்ல போடுறான், நீ சிகிரு செய்யறவன். மூசா நபியை பார்த்து அவர் கைத்தடியை பாம்பாய் காட்டுறாரு, நீ சிகிரு செய்யறேங்கிறாங்க. சிகிரு செய்யறதுக்கு என்ன அர்த்தம் செய்யறது? நெசமாவே மாத்திட்டேன்னு அர்த்தம் செய்யறதா, டூப்புன்னு அர்த்தம் செய்யறதா? அந்த இடத்துல அவன் வாயிலிருந்து எந்த அர்த்தத்தில் வந்திருக்குங்கிறான். மூசா நபி செஞ்சது நெசம், அது ஒரு விஷயம். மூசா நபி இறை தூதர் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இதை சொல்றான். மூசா நபி கைத்தடியை பாம்பா காட்டுறாரு, பாம்பா காட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, நீ சாகிரு. 2 அர்த்தம் செஞ்சு பாருங்க. நீ கரெக்ட் நெசமா தான் மாத்திட்ட, இப்படியா சொல்லுவான் மறுக்கிறவன்? நெசமா மாத்திட்டு இறை தூதர் ஏத்திருப்பானுங்க. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, இவர் இறை தூதர் இல்லைங்கிறதுக்காக சொல்றான், நீ ஒரு சாகிரு, திறமையான சாகிரு. அலீம், அலீம்ல விவரமான திறமை மிக்க ஒரு சாகிரு, நீ திறமை மிக்க ஒரு வித்தைக்காரன் அப்படின்னு மூசா நபி பார்த்து சொல்றான். அது என்ன விளங்குதுன்னு கேட்டா, அந்த சிகிருண்டால அர்த்தம் என்னன்னு கேட்டா, இல்லாததை இருக்கிறதா காட்டுறது. நீனு அதான் செஞ்சிருக்கிற, இருக்கிறத இல்லாததா காட்டுறது. 2 சிகிரு, இருக்கும் இல்லைங்கிற மாதிரி காட்டுவது, அல்லது இருக்காது இருக்குதுங்கிற மாதிரி காட்டுறது. இந்த 2 தான் சிகிர். அவன் என்ன பண்றான்? மூசா அற்புதம் செஞ்ச உடனே இல்ல இது கைத்தடிதான், பாம்பாவெல்லாம் மாறல, நீ ஏமாத்தி இருக்கிற, கைத்தடி தான் கிடக்குது, நீ அதனால உன்னை நம்ப மாட்டோங்கிறாங்க. அப்ப அந்த சிகிருண்டால என்ன அர்த்தம் விளங்குதா? இப்ப சிகிருண்டால அவனே வழங்கி வச்சிருந்தா ஏமாத்துற தந்திரம் தானே தவிர
ஹக்கு இல்லை, நிசம் இல்லை, அது ஒரு கற்பனை. 7:109. அதே மாதிரி என்ன பந்தாடி அடிக்குது, சாக்கடிக்குது. 10:76 அல்லாஹ் சொல்றான், இதுவும் சிகிர் மாதிரி தான் இருக்கு. பலம்மா ஜாஹமுல் ஹக்குமின் நிந்தினா, நம்மிடத்திலிருந்து ஹக்கு அவர்களிடத்திலே உண்மை சத்தியம் வந்த பொழுது காலு அவர்கள் சொன்னார்கள், இன்னஹாதால சிஹ்ரும் முபீன், நம்மிடத்திலிருந்து சத்தியம் வந்த உடனே சொன்னாங்க, இது தெளிவான சிகிரு, இது நெசம் இல்லைங்கிறாங்க. நெசம் இல்லைங்கிற இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா சிகிருக்கு பயன்படுத்துறாங்க. மூசான நபிமார்கள் செய்தது உண்மை என்று ஏற்றுக்கொண்டார்கள் என சொல்ல மாட்டாங்க. நீ சொன்னது பொய் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன வார்த்தையை பண்றான், இன்னஹாதால சிஹ்ரும் முபீன், இது தெளிவான சிகிரு வித்த, இது வித்ததானே தவிர நீ ஒன்னும் பண்ணி காட்டல, அது அதுவாத்தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது, எங்க கண்களை மயக்கி ஏமாத்தி போட்ட, அதுக்காக வேண்டியெல்லாம் உன்னை தூதரை ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். 10:76 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 10:77 மூசா அலைஹிஸ்ஸலாம் ரிப்ளை கொடுக்குறாங்க. அதான் முக்கியமானது. 76 இப்படி சொல்லிட்டாங்களா, 77 மூசா நபி திருப்பி கேட்கிறாங்க, கால மூசா அத்தகூலுன லில் ஹக்கி லம்மா ஜாஅக்கும் சிஹ்ருன் ஹாதா, ஏண்டா நான் சத்தியத்தை கொண்டு வந்திருக்கேன் அதையா சிகிருங்கிறீங்க, சத்தியம் வேற சிகிருன்னு வழங்குதா, நான் சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறேன், சத்தியத்தையா நீங்கள் சிகிர் என்று சொல்கிறீர்கள், பொய் என்று சொல்கிறீர்கள், கற்பனை என்று அந்த கற்பனை வழங்குது. சிகிர்னா என்ன அர்த்தம், சிகிர்னா இல்ல பொய், சும்மா ஏமாத்துற வேலை, நெசமா நடக்குவது இல்லை, நிசமாக எந்த மாற்றமும் நடக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி பதில் சொன்னதாக 10:77 இருக்கிறது. அதே மாதிரி மூசா நபி அவர்கள் அந்த அற்புதத்தை செய்து காட்டும் பொழுது ஃபிரௌன் தன்னுடைய சபையோரை நோக்கி சொல்கிறான், காலலில் மலை ஹவ்லஹு, தன்னை சுற்றி இருந்த சபையோரை நோக்கி சொல்கிறான், இன்னஹாதால சாஹிருன் அலீம், இவர் திறமையான சாஹிர் அவனும் சொன்னான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 28:36 மூசா நபி தெளிவான சான்று, எல்லாம் மூசா நபி தான் சொல்றது போறோம், மூசா நபி தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த பொழுது ஃபலம்மா ஜாஹும் மூசா பி ஆயாத்தினா பையினாத், தெளிவான சான்றுகளை மூசா நபி கொண்டு வந்த பொழுது கால சொன்னார்கள், மஹாதா இல்லா சிஹ்ர் முஃப்தரா, இது இட்டுக்கட்டப்பட்ட சிகரை தவிர வேறு இல்லை, நீ கொண்டு வந்து தெளிவான அத்தாட்சியெல்லாம் கிடையாது, இட்டுக்கட்டப்பட்ட ஒரு சிகரத்தான் கொண்டு வந்திருக்கிற என்று சொன்னார்கள் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 51:39 மூசா நபி அற்புதம் செய்த பொழுது சொன்னான், கால சாஹிருன் வ மஜ்னூன், இந்த ஆள் வித்தக்காரனா இருக்கணும், இது கிறுக்கனா இருக்கணும், என்னமோ செஞ்சு காட்டுறான் அந்த ஆளு, ஒன்னு இந்த ஆள் கிறுக்கனா இருக்கணும், சாஹிரா இருக்கணும், இது மஜ்னூனா இருக்கணும் அப்படின்னு அவன் சொன்னதாக 51:39 இருக்கிறது. 27:13 பலம்மா ஜாஅத்துஹும் ஆயாத்துனா முப்சிரா, நம்முடைய அற்புதங்கள் கண்ணுக்கு கண்ணாக அவர்களுக்கு தென்பட்ட பொழுதும் கூட காலு ஹாதா சிஹ்ருன், இது சிஹ்ருன்னு சொல்லிட்டாங்க, நம்ம அற்புதத்தை காட்டுறோம், அவன் சிஹ்ருங்கிறான், பொய்ங்கிறான். அப்ப சிஹ்ருன்னா என்ன அர்த்தம் கேட்டா, இல்லாததை இருப்பது போல் காட்டுதல், இருப்பதை இல்லாதது போல், அதுக்கு தான் அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்துறான் எதிரி. இது மூசா நபி அற்புதம் கொண்டு வந்த பொழுது அவர்கள் சொன்ன விமர்சனங்கள். ஈசா நபி அற்புதம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த வசனங்களை நான் நம்புறேன்னு சொல்லி நீங்க எடுத்து பாத்துக்கிறேன். ஈசா நபி அற்புதம் கொண்டு வந்த பொழுது அவர்கள்ட்டையும் சொன்னாங்க சிகிருன்னு தான் சொன்னாங்க, நீ அந்த நெசம் கிடையாது, நீ வித்த காட்டுற. 5:110 61:6 40:24 இதுல எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஈசா நபி கொண்டு வரும்போது சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே அவங்க மூலமா அல்லாஹ் அற்புதத்தை கொண்டு வந்த பொழுது அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, இது அற்புதமா, இது எங்களை ஏமாத்துறியா, நீ மயக்கிறியா, வித்த காட்டுறியா, இது நெசம் கிடையாதுப்பா, நீங்க ஒரு அற்புதம் செய்யல, நீங்க காட்டுறது வித்த. ரசூலுல்லாஹி சொன்னாங்களாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எங்க இருக்குன்னு கேட்டா 6வது அத்தியாயம் 7வது வசனம், 10வது அத்தியாயம் 2வது வசனம், 21வது அத்தியாயம் 3வது வசனம், 28வது அத்தியாயம் 48வது வசனம், 34வது அத்தியாயம் 43வது வசனம், 37வது அத்தியாயம் 15வது வசனம், 38வது அத்தியாயம் 4வது வசனம், 43:30, 46:7, 54:2 இந்த வசனங்கள்ல எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அற்புதத்தை பார்த்துவிட்டு இது சிஹ்ரு, நெசம் இல்ல, சிஹ்ருன்னா என்ன அர்த்தத்துல சொல்றாங்க, நெசம் இல்ல பொய் அப்படிங்கிற. அப்ப சிஹ்ருனால பொய்ன்னு அர்த்தம் அவனே வழங்கி வச்சிருக்கான், நம்ம வழங்கல. காபீர் வழங்குறான், இஸ்லாத்தை மறுப்பதற்கு பயன்படுத்தின வார்த்தை என்ன, இது பொய், டூப்பு, கற்பனை, இட்டு கட்டுறது அப்படின்னு சொல்லி வித்த அப்படின்னு சொல்றான். இது எல்லா நபிக்கும் இப்படித்தான் சொன்னான்னு அல்ல 51-52 சொல்றான். 51-52 வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கதாலிக்க மா அதல்லதீன மின் கப்லிஹிம் மிர் ரசூலின், இவர்களுக்கு முன்னால் எந்த ரசூல் வந்தாலும், எந்த ரசூலை நம்ம அனுப்பினாலும், இல்லா காலு சாஹிருன், இவர் வித்தக்காரர் என்று அவர்கள் சொல்லாமல் இருந்ததில்லை. ஒரு ரசூலை கூட
வித்தக்காரர் என்று சொன்னார்களே தவிர உண்மையாளர் என்று சொல்லல. சாகிர் என்று சொன்னால் வித்த காட்டுறவர், ஏமாத்துறவர் என்றுதான் அர்த்தம் செஞ்சிருக்கிறாங்க. சிகருடைய அர்த்தம் விளங்குகிறது. அதுக்கப்புறம் இது எதுக்கு, இது எல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நம்ம இன்னும் டாபிக் நுழையல. டாபிக்கள் நுழையிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பீடிகைகள், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு இருந்தா தான் அந்த அந்த அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகளை தெளிவா புரிஞ்சுக்கிற முடியும். நம்ம சிகரு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா, செய்ய முடியுமா, அதுக்குள்ள நுழையவே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா, சிகர் என்ற இந்த வார்த்தைக்கு கற்பனை என்றுதான் குர்ஆன் பல இடங்கள், இவ்வளவு இடங்கள் அல்லாவே கற்பனை என்று யூஸ் பண்றான். எதிரிகளே மூஜிசாவை பார்த்துட்டு சிகருன்னு சொன்னாங்க, கற்பனைன்றாங்க. அப்ப சிகருங்கிற வார்த்தைக்கு கற்பனை, பொய் என்பதுதான் அர்த்தங்கிறது விளங்கிட்டோம். இது போக இந்த சிகரை டீப்பாக நம்ம விளங்கிக் கொள்வதற்கு இது ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆனாலும் சரிதான். இது கடைசி வரைக்கும் நம்ம போயிட்டு தான் வரணும். ஏன்னா இனிமேல் சிகரை பத்தி பேசுறதே இல்லை, அந்த அளவுக்கு சொல்லி கொண்டு வச்சாச்சு. அதனால இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள விவரங்களை அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம். எனக்கு டைம் ஜாஸ்தியாகவும் போயிருக்கு, பேச முடிஞ்சு.